பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா நக்கலா இருக்கா? வணக்கம் நண்பர்களே. இந்த கண்ணாடி நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா தக் லைஃப்லாம் கிடையாது, கண்ணு கூசுது லைட்டு, அதனாலதான். பொய் சொல்லி வசமாக சிக்கினாரா வியனா, சாரி பொய்யானா, அது வேற மறந்துடுறேன். எங்க காணாம போனீங்க நீங்க? நான் ஆரம்பத்தில் பார்த்த வியனா இப்ப இல்லையே. விஜய் சேதுபதியை கடுப்பேத்திய ரம்யா வீக்கெண்ட்ல அப்பெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட ரொம்ப பக்கெட் பிரச்சனையில் உண்மையில் யார் மீது தவறு? மீண்டும் மீண்டும் சாண்ட்ராவை காப்பாற்றுகிறாரா விஜய் சேதுபதி? உண்மையாவே புரியல. அப்புறம் இந்த வாரம் யார் எவிட் ஆயிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த பக்கெட் பிரச்சனையை பத்தி பார்த்துடலாம். 3 நாளா வளவள இழுத்துக்கிட்டே இருக்கு. நாளைக்கு பிளான் இருந்தா உங்க செருப்பால நான் அடி வாங்குறேன். சரியா? ஒரு சின்ன பக்கெட் பிரச்சனையை வந்துட்டு 3/4 மணி நேரம் ஓட்டுறாங்க. சார் எனக்கு தெரியாது சார், எல்லாரும் அழக்கூடாது. நல்ல வேளை மயங்கிருச்சு. ஏண்டா இவ்ளோ கேமரா இருக்கு, எல்லார்கிட்டயும் மைக் இருக்கு, ஒரே ஒரு குறும்படம் போட்டிருந்தா எல்லா பிரச்சனையும் க்ளோஸ். அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுக்கிட்டு காண்டேத்திட்டு இருக்காங்க. ஏமா என் கேள்வி நீங்க ஏமா ஒரு நிமிஷம் என்ன? நான் இருக்க மாட்டேன் சார். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு சரி விசாரிச்சீங்க, ஓகே. கடைசியா ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? ஒன்னும் இல்ல. ஒண்ணுமே இல்ல. அவரு பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. இது பிளான் பண்ணி பண்ணதுதான். விக்ரம அந்த இடத்தை விட்டு நகர வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிளானிங்க போட்டிருக்காங்க. பிளான் சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியாது அந்த பிளான். அந்த பிளானிங்க பண்ணதும் நம்ம வழக்கம் போல நம்ம பீட தான். பிளான் பண்ணினா இது ஒரு டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தாங்க நான் போனேன். பீட நேக்கா பண்ணிட்டு மத்தவங்கள கோத்து விட்டு எஸ்கேப் ஆயிட்டு. நான் இது ஒரு ப்ளே பண்ண போறேன்னு தான் நான் பிளான் பண்ணினா இது இதுல வேற பாரு த கேமரா, பாரு த பூமர் வைங்கடா, கரெக்டா இருக்கும். அவங்க கேம் பிளான் சொல்லும்போது ரம்யாவும் இருந்தாங்களா வியனாவும் இருந்தாங்களா? பாரதி என்ன சொல்றாங்கன்னா, நான் வியனா கிட்டயும் ரம்யா கிட்டயும் இது பிளானுங்கறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் இது ஒரு ப்ளே பண்ண போறேன்னு தான் நான் ப்ளேலாம் நான் கேட்கல. அந்த அவங்க பேசுனது, அவங்க பிளான் போட்டது எதையுமே எபிசோட்ல காமிக்கவே இல்ல, லைவ்லயும் நமக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு குறும்படம் காமிச்சிருந்தா என்ன நடந்துச்சு, யார் மேல தப்புங்கிறது அப்பவே தெரிஞ்சிருக்கும். இத நான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு ரம்யா அவங்க சொன்ன பிளானை கேட்டுட்டு ஒத்துக்கிட்டாங்களா, வியனா அந்த பிளானை கேட்டுட்டு ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரம்யா தெரியுமா தெரியாதா? இல்ல சார், அவங்க தப்பா சொல்றாங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு தலைவலி ஆகுதுடா. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன். அது யாரோடது அவங்க எடுத்துக்கிட்டோ எடுக்கலன்னா நான் மேக்கப் போட்டு வந்து அன்னைக்கு எபிசோட எடுத்து பார்த்தா பார்வதி சொன்ன பிளான் வந்துட்டு ரம்யாக்கு புரிஞ்ச மாதிரியே தெரியல. எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் எனக்கு தெரியாது சார். தெரியாதுடா, அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது. அதே போல வியனாவுக்கும் அது பிளானுங்கிறதே தெரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுதான் அஃபெண்ட் ஆகுது. அது பிளான்ன்றது எனக்கு அக்னாலேஜ் ஆகல. ஒருவேளை வியனாக்கு அது பிளான் தெரிஞ்சிருந்தா விக்ரம பார்த்து அப்படி ஒரு வார்த்தை எதுக்காக அவன் பேச போறாங்க? அவருக்கு தெரியும் போல அது என் ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். அதனால அதே போல அடுத்த நாளும் அதே விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அது பிளானா இருந்துச்சுன்னா அதே விஷயத்தை எதுக்கு மறுபடியும் கொண்டு வர போறாங்க? நீங்க என்னது நினைச்சுதான் வச்சீங்களான்னு கேட்ட கேள்வி தப்பு. ஏன்னா கொண்டு வந்து பேசுனா அவங்க தானே மாட்டுவாங்க. அது தெரிஞ்சேதான் வியனா பண்ணிருப்பாங்களா? இப்படி கேட்காம எடுத்துறது நடுவீட்ல வைப்பீங்க. அப்படின்னா பார்வதி போட்ட பிளான் இவங்க 2 பேருக்குமே சரியா புரியல போல. பார்வதியும் அதை தெளிவா சொல்லி புரிய வைக்கல. பிளான்ன்றது இட்ஸ் லைக் இவ்வளோ பெரிய விஷயம்ன்றது எனக்கு அக்னாலேஜ் ஆகல. இது பிளான் தாங்கிறதையே பார்வதி கன்வே பண்ணாங்களாங்கிறதே டவுட்டா தான் இருக்கு. விக்ரம் எல்லார்கிட்டையும் போய் கேட்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இது பார்வதி போட்ட பிளானா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே வந்து சொல்லல. சரி ஓகே, டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு அதனால சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அடுத்து டாஸ்க் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் வந்து இந்த பிரச்சனை வரும். வியனாவும் விக்ரம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப விக்ரம் வந்துட்டு கதறி அழுவாரு. நீங்க நினைச்சு பாரு, எனக்கு அது என்னன்னே தெரியாது பாரு. அப்பயாச்சும் இந்த பார்வதி சொல்லிருக்கலாம்ல. எனக்கும் தாடி கஷ்டமா இருந்துச்சு. ஆகா நம்ம சாட்டர்டே மாட்ட போறோம், அதனால ஃப்ரைடேவே காலைல விழுந்துடலாம். நீங்க எல்லாம் ஒரு அளவுக்கு தான். நானும் இல்லனடா பெரிய வில்லன். ஒருவேளை குறும்படன்னு ஒண்ணு போட்டிருந்தா பார்வதியோட முகத்திரை கிழிஞ்சிருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்களா? தான உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்ல? கடைசியா ரம்யா கூட வேற வழி இல்லடா, ஒத்துக்கிட்டா போயிடும், நான் பைத்தியம் தான். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே அந்த பிளான் புரியாம தான் பண்ணிருக்காங்க போல. இவ்வளவு கேமரா, அடிக்கடி மைக்க வேற போட சொல்றீங்க,
எதுக்காகடா இவ்வளவும் பண்றீங்க? இது வேற எங்கேயா நடந்தா கூட பரவாயில்ல, நீங்க விசாரிச்சுட்டு இருக்கலாம். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்க என்ன நினைச்சுமா கேட்டுட்டு இருக்கலாம். இவ்வளவு கேமரா இருக்கு, எல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட போய் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் நான். விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரியான தீர்வே கண்டுபிடிக்க மாட்டாரு. எப்படா ஷூட்டிங்கை முடிக்கலாம், எப்படா அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காரு. வீக்கெண்ட்ல அப்பலாம் பேசக்கூடாது. சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசிருக்கீங்க. கடைசியா ஒரு தீர்வு கிடைச்சதா, இல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? கடைசி வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அதையும் தெளிவா கேட்கறது இல்ல. எனக்கு அது வேண்டாம். நம்ம நேத்து சொன்னது முந்தானத்து நடத்தலாம், எனக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் எடிட்ல கூட தூக்கிடுங்க. ஏன்னா அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்க ஷோ பாக்குறீங்களா இல்லையாங்கிறது தெரியல, பின்னாடி எவனோ ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு இருக்கான், அதுதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கேளுங்க, முதல்ல கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. என்ன ஆயிட போகுது இப்போ? அதுக்கப்புறம் ரம்யாவே நான் போறேன்பா, என்னால முடியலடா. என்னதுமா? நான் வீட்டுக்கு போறேன் சார். வீட்டுக்கு போறீங்களாமா? இதுக்கப்புறம் இந்த ஷோலே நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயாட்ட கொடுத்து சொல்ற வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. வெரி வெரி குட்மா. நீங்க வாடகை வெளியே போலாமா? உங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாருக்கும் ஒரு கும்பிடுடா. நான் கிளம்பிடுறேன்டா. நீங்க வாடகை தாராளமா போலாமா? ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் டேக் கேர். அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே வெளியில அனுப்பிருக்கலாம். பத்திரம் போயிட்டாங்க வீட்டு. தேங்க்ஸ்மா, போயிட்டாங்க. ஏன்னா ரம்யாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே போக வேண்டியவங்க தான். இது நாள் வரைக்கும் நீங்க எதுக்காக பிக் பாஸ்ல வச்சிருக்கீங்கிறதே தெரியல. டாஸ்க் பண்றது இல்ல, டாஸ்கே சரியா புரியல, அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை, அடிக்கடி மயக்க வர போட்டுறாங்க. டோரனா திறந்து வச்சுட்டாங்க, இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கேம்ல கண்டினியூ பண்றீங்களா? நீங்க கண்டினியூ பண்றீங்களா? கடைசியா இந்த பக்கெட் பிரச்சனையில யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, யார் பிளான் போட்டாங்க, என்ன நடந்துச்சு, யார் மேல தப்பு அப்படிங்கிற ஒரு இழவு நமக்கு தெரியல, நமக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. கடைசியில ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல. இதுதான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டிட்டு கிடந்தீங்க. பாருக்கு அது என்னதுன்னு தெரியும். அந்த விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி வியானான்னு சொல்லி விட்டு இவ்வளவு பெரிய சினாரியோ வந்திருக்காது. வியானா பொறுத்த வரைக்கும் அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் விக்ரம பார்த்து அந்த ஒரு வார்த்தையை பேசுனது ரொம்ப தப்பு. திடீர்னு அவங்க ஒரு வார்த்தை விடுறாங்க, இது என்னோட இது தெரிஞ்சு அவங்க பேசின அந்த ஒரு வார்த்தையை மறைக்கிறதுக்காக தான் யாரோ ஒருத்தங்க வந்து கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, கையை விட்டு பார்த்தாங்களா அப்படின்னு டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஆப்போசிட்ல இருந்து ஒரு கமெண்ட் வந்து, ஓ அப்ப அது வந்து கையை விட்டு பார்த்தாரு நீ சொல்றியா? சரிமா, அவங்க எதுக்காக அந்த கமெண்ட் பாஸ் பண்ணாங்க? விக்ரம் வந்துட்டு என்னோட துணின்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுனாலதான் அவர் என்ன கையை விட்டு நோண்டி பார்த்தாரா அப்படிங்கிற வார்த்தையை அரோரா சொல்றாங்க. அரோரா தான் சொல்லியிருக்காங்க. ஐயோ இப்ப சொல்லுங்க வியனா. அப்ப நீ பேசுன வார்த்தை தான் தப்பு, அதை மறைக்கிறதுக்கு நீ டைவர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படி சொல்லும்போது எங்க உடஞ்சீங்க, எங்க காணாம போனீங்க? அடுத்து ஆடியன்ஸ்ல ஒரு ஆளை எழுதி கொடுத்து பேச வச்சாங்க. காமெடியா இருந்துச்சு. கொஸ்டின் இருக்காமா? கேளுங்க. வழக்கமா எல்லா சீசன்லயும் பண்றதுதான். என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். கண்டஸ்டன்ஸ் மேல எவ்வளோ வன்மத்தை கொட்டுறாங்களோ அவ்வளோ வன்மம் உங்க மேலயும் இருக்கு. இப்ப டயலாக் வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி பேசுறாங்களே, நல்ல ஆளதான் பிடிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர் மேல என்ன விமர்சனம் இருக்குன்னா, கண்டஸ்டன்ட சரியா பேச விட மாட்டாரு, அதே போல ஒரு பிரச்சனைக்கு சரியான தீர்வு தர மாட்டாரு. பிரஜின் அப்புறம் சாண்ட்ராவை என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காமையே இருக்காரு. அப்புறம் அந்த வீட்டுல நடக்கிற நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு. இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் அந்த வீட்டுல நடந்திருக்கு, அதுக்கு ஒரு எல்லோ கார்டோ ஒரு ரெட் கார்டோ எதுவுமே கொடுக்கல. நீங்க ரெட் கார்டு கூட கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது கொடுக்கலாம். ப்ளீஸ் நான் நிறைய கொட்டுங்க. இதை பத்தி நான் எதுவும் கேட்காம இதுலயும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட இன்டென்ஷன் வந்து நேர்மையா இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, சுபிக்ஷாவுக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது சுபிக்ஷா மேல சாண்ட்ரா உட்காந்துருவாங்க, அப்ப வந்து கையை தட்டி விடுறது, நெஞ்சில அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. உட்கார்ந்து புஷ் பண்றீங்க, என்னையும் சொன்னா அடிக்கிறீங்க. இந்த ஒரு பிரச்சனையை ஏன் இவர் கேட்கவே இல்ல? உங்களுக்கு சாண்ட்ராக்கும் சண்டை வந்ததுல, ஏன்னா சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும்ல. பல இடத்துல அந்த சண்டை வந்தது, பல இடத்துல வந்ததுல. எத்தனை இடத்துல நீங்க கிருமியா பிஹேவ் பண்ணி சொல்லுங்க. எத்தனை? நான் அவர்கிட்ட ஒன்னு தான் கேட்கிறேன், சாண்ட்ராவை ரோஸ்ட் பண்ற மாதிரி ஒரு பிராங்காச்சும் பண்ணுங்க. எத்தனை இடத்துல நீங்க கிருமியா பிஹேவ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள நாங்க சாண்ட்ராவோட ரோஸ்ட பார்க்க முடியுமா? வரும், ஆனா வராது. நாளைக்கு நான் எதிர்பார்க்கிறேன், பண்றாரான்னு பார்க்கலாம். பிரமாதம். தேங்க்யூ. அடுத்து இந்த வாரம் எவிக்ட் ஆனது பிரஜின் தான் சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. நான் வருவேன், கால் பண்ண இல்லனாலும் நீ ஸ்ட்ராங் ஆடு.
நாளைக்கு மட்டும் பிரஜின் எவிக்ட் ஆயிட்டாருன்னா அடுத்த செகண்டே சேனலை மாத்திருங்க. அப்படி இல்லையா டிவி ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா பிரஜின் எவிக்ட் ஆன பிறகு சாண்ட்ராவோட நடிப்புனா பார்க்க முடியாதுடா. ஐயோ அது பாக்குற சக்தி எனக்கு இல்லடா. இப்ப அதை நினைச்சாலே எனக்கு கையெல்லாம் நடுங்குது. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எதுக்கும் ரெடியாவே இருங்க. கடைசியா இது எல்லாம் முடிஞ்ச பிறகு வியன்னாவும் விக்ரமும் சமாதானம் ஆயிடுவாங்க. இத்துடன் இந்த எபிசோடு தோல்விகரமாக முடிந்தது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசலாம்.